ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓலா தரப்புலேருந்து 2 பைக்கை லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த பைக் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஆப்பிள் ஏஐ வர்சஸ் சாம்சங் ஏஐ பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு, அதை பற்றி நான் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் அமேஸ்பிட்லேருந்து இந்தியாவுக்காக ஒரு புது வாட்ச் லான்ச் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி நான் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ROG 9 FE லான்ச் பண்ணியிருக்காங்க, என்ன ப்ரைஸ்க்குன்றதை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ரியல்மி GT7 ப்ரோவில் புதுசாக ஒரு ஃபோன் வரப்போது, அது என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான டெக் இன்ஃபர்மேஷன் அழுட்டு வந்துருக்காங்க, அதெல்லாம் என்னன்றது ஒன்று தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் தெரிஞ்சுக்க நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்கா டெக்கை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ உங்க சோஷியல் மீடியால Facebook, ட்விட்டர், இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணி விட்டுட்டு நம்மள டேக் பண்ணி விடுங்க. டேக் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க, சர்ப்ரைஸ் காத்திருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற இன்ஃபர்மேஷன் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போறதுன்னு கேட்டீங்கன்னா, விவோ V50 இந்தியாவுக்கு லான்ச் பண்ண போறாங்க. லான்ச் டேட் என்னன்றது கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம விவோ V50 இந்தியாவுக்கு லான்ச் பண்ண போறாங்க, என்ன பிரைஸ்க்கு வரும்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். விவோ V50 பத்தி நம்ம எக்கச்சக்கமான ஸ்பெக்கை பார்த்துட்டோம். பட்ஜெட் செக்மெண்ட்ல ஒன் ஆஃப் த, அதாவது விவோ X2ன்றது வந்து அது ஃபிளாக்ஷிப், அதோட மிட் ரேஞ்ச் ஃபிளாக்ஷிப் கூட சொல்லலாம். விவோ V சீரிஸ் அந்த விவோ V50 கொண்டு வந்திருக்காங்க. V50 பொறுத்த வரைக்கும் இதுல வந்து கேமரா சென்ட்ரிக்கான போன். அதனால வந்து இது எப்ப லான்ச் ஆக போகுதுன்னு கேட்டீங்கன்னா, பிப்ரவரி 17ஆம் தேதி லான்ச் ஆக போகுது. அது மட்டும் இல்லாம இந்த மாசம் 17ஆம் தேதி லான்ச் ஆக போகுது. இன்னும் ஒரு 12 நாள் தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம அது என்ன பிரைஸ்க்கு வரும்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து 37,000 40,000 வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா V40 கம்பேர் பண்ணாங்களா, அது வந்து 35,000 லான்ச் பண்ணாங்க. அதை விட இது கொஞ்சம் அப்கிரேட் தான். இதுல வந்து ப்ராசஸர் அப்கிரேட் கிடையாது, கேமரா சென்ட்ரிக்கே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் ப்ரொடக்ஷன் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து ப்ராசஸர் V40 என்ன இருந்துச்சோ அதே ப்ராசஸ் தான் கொடுத்தாங்க. அது எனக்கு கொஞ்சம் வந்து வருத்தமாக தான் இருக்குன்றதை நான் சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ப்ரைஸ் வந்து இந்த ப்ரைஸ் அதிகரிக்க ப்ராசஸர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிருக்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஏஜென்ட் சீரீஸில் போயிருக்கலாம் அப்படின்றது நான் நினச்சேன். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, சாம்சங் தங்களோட ஓல்டு போனுக்கு சாஃப்ட்வேர் அப்டேட்டை குறைச்சிருக்காங்க. அது என்னன்றது தெரிஞ்சுக்கிங்க. அது எந்த சீரிஸ் கேட்டீங்கன்னா, சாம்சங் கிட்டத்தட்ட தங்களோட ஓல்டு போனுக்கு சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுப்பேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து ரெகுலராக கொடுக்க போறதுன்ற மாதிரி இப்போ டீட்டெயில் கிடைச்சிருக்கு. அதாவது சாம்சங் தங்களோட கேலக்ஸி S21, S21 Plus, அதுக்கப்புறம் S21 Ultra இந்த போனுக்குலாம் மாசம் அப்டேட் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த போன் ஆண்ட்ராய்டு 11ஓட வந்துச்சு, இப்போ வந்து ஆண்ட்ராய்டு 15ஓட இருக்கு. இன்னும் வந்து அந்த போன் 2026 வரைக்கும் அவங்களுக்கு சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுக்கணும். இப்போ அந்த போனுக்கு வந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா, ஏன்னா ஆண்ட்ராய்டு 16 வந்துடும் இன்னும் கொஞ்ச நாள், அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்டு 17 வரைக்கும் வரும்னு நினைக்கிறேன். இந்த 17 வர வரைக்கும் அப்டேட் கொடுக்குறோம். ஆனால் இப்போ வந்து அந்த ஃபோன் வந்து 1UI7ஓட வந்திருக்கு, ஆண்ட்ராய்டு 15ஓட லேட்டஸ்ட்டாக அப்டேட் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இப்போ அந்த ஃபோனுக்கு என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிங்கன்னா, சாம்சங் வந்து மந்த்லி செக்யூரிட்டி பேச்சஸ் அப்டேட் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அந்த அப்டேட்டை வந்து நிப்பாட்டியிருக்காங்க. மந்த்லி உங்களுக்கு வராது. அதாவது இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது, பிப்ரவரி மாதமா. இனிமேல்ட்டு வந்து குவார்டர் அப்டேட் பண்ண போகிறாங்க. அதாவது வந்து Q1, அதாவது ஜனவரியிலேருந்து மார்ச்சுக்குள்ள ஒரு வாட்டியும், அதுக்கப்புறம் வந்து ஏப்ரல்லேருந்து ஜூனுக்குள்ள ஒரு வாட்டியும், அதை அப்படியே 3 மாதத்துக்கு ஒன்ஸாக மாற்றி இருக்கிறாங்க. அதனால ஆண்ட்ராய்டு 17 வருமானது இப்ப கேள்வியா இருக்கு. ஆனா வந்து 2026 இயர்லி வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி அப்டேட்ஸ் கொடுப்போன்றது சாம்சங் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. மந்த்லி வந்து செக்யூரிட்டி பேஜஸ் அப்டேட் இனிமேல்ட்டு வந்து உங்களுக்கு குவார்டர்ஸ் ஒன்ஸ் தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அடுத்ததா பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, ரியல்மி தரப்புல இருந்து GT7 ப்ரோவில் ஒரு ஃபோனை கொண்டு வர போறாங்க. அது மட்டும் இல்லாமல் பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக்கான ஒரு ஃபோன் கொண்டு வர போறாங்க. அந்த ஃபோனை வந்து கூடிய சீக்கிரத்தில் லான்ச் பண்ண போறாங்க. அந்த ஃபோன் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். ரியல்மி GT7 ப்ரோ வந்து லாஸ்ட் இயர் லான்ச் பண்ணிச்சு. பண்ண ஃபோனு ஸ்னாப்டிராகன் 8 எலைட்டோட வந்த இந்தியாவுக்கு வந்த ஃபர்ஸ்ட் ஃபோனு. அந்த ஃபோனை தாண்டி இப்போ வந்து அதை விட ஒரு பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக கொடுக்கணும்னு சொல்லி ஒரு ஃபோனை கொண்டு வர போறாங்க. அதுதான் என்னன்னு கேட்டீங்கன்னா, ரியல்மி GT7ல ரேசிங் எடிஷன் ஒரு ஃபோன் கொண்டு வர போறாங்க. அந்த ரேசிங் எடிஷன்ல என்னென்ன கொடுக்க போறாங்க தெரிஞ்சுங்க. ரேசிங் எடிஷனை பொறுத்த வரைக்கும் 6.78 இன்ச் கொண்ட 1.5K ரெசல்யூஷன்ல 80 LTPO டிஸ்ப்ளே கொடுக்க போறாங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் டைனமிக் ரெஃப்ரெஷ் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க வந்து வேற என்ன கொடுக்குறாங்க, ஸ்னாப்டிராகன் 8 எலைட்டோட வரப்போது. இந்த போன்ல வந்து 8GB RAM, 12GB RAM, 16GB RAM கொடுக்குறாங்க. எல்லாமே லேட்டஸ்டான LPDDR5X RAM கொடுக்குறாங்க. அது மட்டும் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 128GB, 256GB, 512GB கொடுக்குறாங்க. 1TB வேரியன்ட் கிடையாது. அது மட்டும் இல்லாம UFS 4.0 லேட்டஸ்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம கேமரா பொறுத்த வரைக்கும்
என்ன சொல்லிருக்காங்க கேட்டீங்கன்னா 2 கேமரா வரப்போகுது பேக்ல 50 MP மெயின் கேமரா 8 MP டூயல் கேமரா 8 MPன்ற அல்ட்ரா வைடு கேமரா வரப்போகுது அதான் டூயல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா 16 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க பேட்டரியை பாத்தீங்கன்னா 6310 mAh பேட்டரி தான் கொடுப்பாங்க ஆனா இவங்க வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணும்போது 6500 mAh பண்ணுவாங்க அதை நம்பாதீங்கன்றத நான் சொல்லுவேன் நம்ம அக்யூரேட்டா சொல்றதுனால நம்ம கரெக்டா சொல்லணும் அதனால 6310 தான் அது மட்டும் இல்லாம 120 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்க போறாங்க இந்த போன் வந்து என்ன பிரைஸ்க்கு வரலாம்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இது எதுக்கு காம்படிட்டிவா வரலாம்னு கேட்டீங்கன்னா OnePlus Ace 5 Pro காம்படிட்டிவா வரப்போகுது அதனால வந்து OnePlus Ace 5 Pro காம்படிட்டிவா வரதுனால அதோட காஸ்ட் கிட்டத்தட்ட 41000 ரூபாய் கிட்ட இருக்கு இது வந்து கேமரா பாத்தீங்கன்னா டூயல் கேமரா கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்களோட GT7 Pro வந்து முதல்ல லான்ச் பண்ணாங்களே இந்தியாவில் அந்த வெர்ஷனோட பிரைஸ் கொஞ்சம் கம்மியா வைக்கணும் அப்படின்ற முடிவு பண்ணுவாங்க அதனால வந்து இது பார்க்கக்குள்ள கிட்டத்தட்ட எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா இது இந்திய மதிப்புல நான் சொல்றேன் இந்தியாவுக்கு வரும் பட்சத்தில் இந்த போன் வந்து 45ல இருந்து ஒரு 50க்குள்ள இருக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு அடுத்த நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா Asus தரப்புலேருந்து ROG 9 FE போனை லான்ச் பண்ணிட்டாங்க இதுல வந்து என்னென்ன ஸ்பெக் கொடுத்துருக்காங்க என்ன பிரைஸ்க்கு லான்ச் பண்ணிருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கங்க ஃபர்ஸ்ட் இதோட ஸ்பெக்கை நான் சொல்லிடுறேன் ஏற்கனவே ஒரு வாட்டி நம்ம சொல்லியிருந்தோம் நம்ம சேனல்ல இருந்தாலும் இப்போ லான்ச் பண்ணப்ப என்னென்ன ஸ்பெக் அஃபிஷியலா அதே ஸ்பெக்கா இருக்கான்றதை நீங்க பாத்துங்க இது வந்து Asus ROG 9 FE பொறுத்த வரைக்கும் 6.78 இன்ச் கொண்ட Full HD Plus Samsung Flexible LTPO AMOLED டிஸ்பிளே கொடுத்திருந்தாங்க அது மட்டும் இல்லாம இதுல வந்து என்ன சொல்லிருக்காங்க கேட்டீங்கன்னா நார்மலாவே இதுல வந்து எந்த ஃபிளாக்ஷிப் போன்லயும் கொடுக்காத அளவுக்கு இவங்க ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்திருக்காங்க 165 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம இது கேமிங் விளையாடக்குள்ள 185 ரெஃப்ரெஷ் ரேட்டுக்கு போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம பீக் பிரைட்னஸ் உங்களுக்கு 2000 பீக் பிரைட்னஸ் போகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம கார்னிங் Gorilla Glass Victus 2 கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம Snapdragon 8 Gen 3 சிப்செட் வந்திருக்கு அது மட்டும் இல்லாம வந்து இது வந்து 16GB LPDDR5X RAM கொடுத்திருக்காங்க 256GB UFS 4.0 ஸ்டோரேஜ் கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம Android 15 பேஸ் பண்ணி வந்திருக்கு ROG UA ஓட வரப்போகுது கேமராவை பொறுத்த வரைக்கும் 50 MP மெயின் கேமரா Sony IMX890 ஓட வந்திருக்கு அது மட்டும் இல்லாம பிரைமரி சென்சார் இதுல வந்து கிம்பல் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்திருக்காங்க OIS ஓட வந்திருக்கு அது மட்டும் இல்லாம f/1.9 அப்பச்சரோட வந்திருக்கு அது மட்டும் இல்லாம 13 MP அல்ட்ரா வைட் லென்ஸ் கொடுத்திருக்காங்க அதுக்கு அப்புறம் 5 MP மேக்ரோ ஷூட்டர் கொடுத்திருக்காங்க ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா 32 MP செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க இந்த ROG 9 FE பொறுத்த வரைக்கும் பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 5500 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க 65 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க இதுல வந்து PD சார்ஜிங் 15 வாட்ஸ் இருக்கு QI 1.3 வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு இது வந்து இப்போ எங்க கொண்டு வந்திருக்காங்க கேட்டீங்கன்னா Bluetooth 5.4 இருக்கு Wi-Fi 7 எல்லாமே லேட்டஸ்டா கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம IP68 வாட்டர் அண்ட் டிஸ்டிலேஷன் கொடுத்திருக்காங்க அது மட்டும் aptX கொடுத்திருக்காங்க எக்கச்சக்கமா ஹை ரெஸ் ஆடியோ கொடுத்திருக்காங்க எல்லாமே கொடுத்துட்டாங்க அது மட்டும் இல்லாம இதுல வந்து என்ன பிரைஸ்க்கு வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா இது வந்து இப்போ வந்து தாய்லாந்துல லான்ச் பண்ணிருக்காங்க தாய்லாந்துல லான்ச் பண்ணோனே இது என்ன பிரைஸ்க்கு வந்திருக்கிறது நான் சொல்லிடுறேன் தாய்லாந்து மதிப்பில வந்து 29900 அது இந்திய மதிப்புல கன்வெர்ட் பண்ணா 77200 மாதிரி வந்து 16GB RAM 256GB வேரியன்ட் அது மட்டும் இல்லாம இதுல வந்து அபிஷியலா தாய்லாந்துல லான்ச் பண்ணிருக்காங்க இந்தியாவுக்கு இது வருமானு கேட்டீங்கன்னா இந்தியாவுக்கு வந்தா Asus தரப்புல இருந்து ஒரு கம்பேக் கொடுக்கும் ஆனா பிரைஸ் இந்த அளவுக்கு வந்தா வச்சா கண்டிப்பா அடி வாங்குவாங்க பிரைஸ் கம்மியா வைக்கும் பட்சத்துல Asus மார்க்கெட்ல இருப்பாங்கன்றது என்னுடைய கருத்து ஏன்னு கேட்டீங்கன்னா 8 Gen 3 தான் கொடுத்திருக்காங்க 8 Elite கொடுத்து இந்த பிரைஸ் வச்சிருந்தா கூட சில பேர் கன்சிடரேஷன் பண்ணுவாங்க 8 Gen 3 தான் கொடுத்திருக்காங்க அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கங்க அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா Samsung Galaxy Z Fold 7 பொறுத்த வரைக்கும் என்ன செய்ய போறாங்கன்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு அப்கிரேடா பண்ண போறாங்க அது என்னன்னு கேட்டீங்கன்னா Samsung தரப்புல இருந்து Z Fold 7 பொறுத்த வரைக்கும் அந்த கிரீஸ் அதாவது இப்படி ஃபோல்ட் பண்ணும்போது இந்த இடத்துல கிரீஸ் தெரியுது அது டிஸ்பிளேல தெரியுறத வந்து ரொம்பவே லோவா குறைக்க போறாங்க இருக்கிறது லெஸ் விசிபிள் டிஸ்பிளே கிரீஸ் தான் தெரிய போகுது அது மட்டும் இல்லாம அதை வந்து நல்லாவே அதாவது அவங்க முந்திர ஜெனரேஷனோட கம்பேர் பண்ணக்குள்ள லோயர் கிரீஸ் தான் தெரிய போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த டிஸ்பிளே இப்படி மடக்கி இருக்கும்போது நாளடைவில் அது வந்து பெண்டான மாதிரி ஆகும் அந்த டிஸ்பிளே வந்து அதை இவங்க ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க அதை சரி பண்ணியிருக்காங்க அதனால வந்து எத்தனை தடவை மடக்கினாலும் உங்களுக்கு வந்து அந்த கிரீஸ் தெரியாத அளவுக்கு அதோட ஈஸியா பார்த்தா தெரியாத அளவுக்கு கொண்டு வர போறாங்க அப்படின்ற மாதிரி இப்போ சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம Samsung வந்து இதுல வந்து Z Foldல ஒரு ஸ்பெஷலைசேஷன் கொண்டு வர போறாங்க அதுல 200M மெயின் கேமரா கொடுக்க போறாங்க அதாவது S25 அல்ட்ராவில் கொடுத்த மெயின் கேமரா வரப்போதா அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லியிருக்கிறாங்க
அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா வைரலா ஒரு போஸ்ட் வந்து ட்விட்டர்ல ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஐபோன் ஏஐ வர்சஸ் சாம்சங் ஏஐ. இதுல வந்து ஆப்ஜெக்ட் ரிமூவல் தான் சாம்சங் ஏஐக்கும் ஐபோன் ஏஐக்கும் ஒரு காம்படிட்டிவ் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இந்த போட்டோஸ் மட்டும் கிடையாது, எக்கச்சக்க பேர் இதை கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதாவது கையில ஒருத்தர் வந்து ஒரு ஆப்பிள் டிவைஸை ஒன்று கையில வச்சுக்கிட்டு ஒரு போட்டோ எடுத்திருக்காரு S25 அல்ட்ரால. அந்த போட்டோவை என்ன பண்ணிருக்காரு கேட்டீங்கன்னா சாம்சங்கோட S25 அல்ட்ரா ஏஐ மூலமா ஆப்ஜெக்ட் எரேஸ் பண்ணியிருக்காரு. அதே போட்டோவை ஐபோன் 16 ப்ரோ மேக்ஸ்ல ஆப்பிள் இன்டெலிஜென்ட் வச்சு எரேஸ் பண்ணியிருக்காரு. அதுல எரேஸ் பண்ணும்போது சாம்சங் ஏஐ வந்து அழகா வந்து ஹேண்டை வந்து மட்டுமே காமிச்சிருக்கு, ஷோ பண்ணி அந்த ப்ராஜெக்டை அந்த ஆப்பிள் டிவைஸை மட்டுமே எரேஸ் பண்ணி கொடுத்துருக்கு. அது கிட்டத்தட்ட சூப்பரா இருந்திருக்கு. ஆனா வந்து இது வந்து கேலக்ஸி ஏஐ நல்லா ஒர்க் ஆயிருக்கு. ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து கையை வந்து ஒரு மாதிரியா வந்து குழப்பி விட்ட மாதிரி இருக்கு அப்படின்றது தான் இப்போ வந்து ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. இது மட்டுமான்னு கேட்டீங்கன்னா எக்கச்சக்கமான ஏஐ ஆப்ஜெக்ட் ரிமூவல் வந்து ட்விட்டர்ல ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. சாம்சங் ஏஐ வச்சு ஆப்பிள் இன்டெலிஜென்ட் பத்தி கம்பேர் பண்ணல, ஆப்பிள் இன்டெலிஜென்ட் இந்த இடத்துல கொஞ்சம் டவுனா தான் இருக்கு. சாம்சங் ஏஐ வந்து இந்த இடத்துல ஒரு படி இன்க்ரீஸ் தான் ஒர்க் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுங்க. அடுத்த நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா ரியல்மியோட P3 இப்போ வந்து கீக் பெஞ்ச் வெப்சைட்ல வந்திருக்கு. அதனால அது கீக் பெஞ்ச் ஸ்கோர் கிடைச்சிருக்கு. அது என்னன்றது தெரிஞ்சுக்க, அது என்ன டெஸ்ட் பண்ணிருக்காங்கிறத தெரிஞ்சுங்க. ரியல்மி P3 பொறுத்த வரைக்கும் இதுலயும் பாத்தீங்கன்னா ஸ்னாப் டிராகன் 7 Gen 3 தான் கொடுத்துருக்காங்க. அது எதுக்கு காம்படிட்டிவா இருக்குன்னு கேட்டீங்கன்னா அதே ப்ராசஸர் தான் விவோ V50ல கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஸ்னாப் டிராகன் 7 Gen 3 கொடுத்துருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா 7 Gen 3 கொடுத்துருக்காங்க. ரெண்டு ப்ராசஸரும் வந்து கிட்டத்தட்ட வந்து சிமிலரான்னு கேட்டீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம வந்து ரெண்டுமே ஒரே சீரிஸ் இருக்கிறதுனால பாக்குறது சிமிலரா இருக்கும். ஆனா வந்து இதுலயும் பாத்தீங்கன்னா கீக் பெஞ்ச் ஸ்கோர் அந்த அளவுக்கு அதுக்கு நெருக்கமா தான் கொடுத்துருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா கீக் பெஞ்ச் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட சிங்கிள் ஸ்கோர்ல, அதாவது இது வந்து நம்ம ரியல்மி P3 சீரிஸோட கீக் பெஞ்ச் ஸ்கோர் பார்க்க போறோம். சிங்கிள் ஸ்கோர்ல எவ்வளவு கொடுத்துருக்குன்னு கேட்டீங்கன்னா 1110 வந்திருக்கு. மல்டி ஸ்கோர்ல 3116 மாதிரி வந்திருக்கு. இது வந்து எதுல டெஸ்ட் பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா 12GB RAM வேரியன்ட்ல டெஸ்ட் பண்ணிருக்காங்க. Android 15 ரன் ஆயிருக்கு அப்படின்றது தெரிஞ்சுங்க. அந்த வேரியன்ட்ல டெஸ்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்கோர் வந்திருக்குன்றது தெரிஞ்சுங்க. நம்ம அடுத்ததா பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா போல்ட் தரப்புல இருந்து ஒரு வாட்ச் கொண்டு வந்திருக்காங்க, லான்ச் பண்ணிட்டாங்க. அந்த போல்ட் தரப்புல இருந்து அந்த வாட்ச் என்ன ஸ்பெசிபிகேஷன் இருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம். போல்ட் தரப்புல இருந்து அவங்க அந்த வாட்ச் பேர் என்ன கேட்டீங்கன்னா ட்ரிஃப்ட் மேக்ஸ் அப்படின்ற வாட்சை கொண்டு வந்திருக்காங்க. இதுல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா மெட்டாலிக் ஃபினிஷ் இருக்கு, ஃபங்க்ஷனல் க்ரோன் இருக்கு, அதுக்கப்புறம் 2.01 டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, 350 நிட்ஸ் பிக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம 250+ கிளவுட் பேஸ்ட் வாட்ச் ஃபேஸஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம ப்ளூடூத் 5.2 ஓட தான் சப்போர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ப்ளூடூத் காலிங் இருக்கு. அதுக்கப்புறம் ப்ளூடூத் ஹெல்த் மானிட்டர் கொடுத்தாங்க, ஹார்ட் ரேட் இருக்கு, ஸ்ட்ரெஸ் இருக்கு, SPO இருக்கு, ஸ்லிப் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து ட்ராக்கிங் இருக்கு, வாட்டர் ரிமைண்டர் இருக்கு, அதுக்கப்புறம் எக்கச்சக்கமா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம ப்ரொடக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. அதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா வாய்ஸ் அசிஸ்டன்ட், கேமரா கண்ட்ரோல், ஃபிளாஷ் லைட், அதுக்கப்புறம் கால்குலேட்டர், வேற எக்கச்சக்கமா கொடுத்துருக்காங்க. 120+ ஸ்போர்ட்ஸ் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. IP68 வாட்டர் ரெசிஸ்டன்டோட வருது. இது ஒரு பெரிய அப்கிரேட் தான். அது மட்டும் இல்லாம இது வந்து என்ன பிரைஸ்க்கு வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா 3 கலர் வேரியன்ட்ல வந்திருக்கு. கலர் வேரியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாறுது. கலர் பிளாக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்ட்ராப்புக்கு வந்து 1199 ரூபாயும், அது சில்வர் கலர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்ட்ராப்புக்கு வந்து 1199 ரூபாயும், அதுக்கப்புறம் வெறும் பியூர் பிளாக் ஸ்லிக் அண்ட் ஸ்ட்ராப்புக்கு வந்து ஸ்லிக் அண்ட் ஸ்ட்ராப்புக்காக ஒரு 100 ரூபா குறைச்சிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுங்க. உங்களுக்கு எது வேணுமோ நீங்க பை பண்ணிக்க. அதோட அபிஷியலோட ஆஃபர் லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல எக்ஸ்க்ளூசிவா இருக்கும். நம்ம அடுத்ததா பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா அமேஸ்பிட்ல இருந்து T-Rex 3 லாவா கலர் வேரியன்ட் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அமேஸ்பிட்ல இருந்து T-Rex தரப்புல இருந்து ஒரு ஸ்மார்ட் வாட்சை கொண்டு வந்திருக்காங்க. அதுல என்னென்ன இருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம். இது T-Rex 3 லாவா கலர் எடிஷன் கொண்டு வந்திருக்காங்க. 1.5 இன்ச் கொண்ட டிஸ்பிளே கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம 2000 நிட்ஸ் பீக் பிரைட்னஸ் போகும்போது ப்ளூடூத் 5.2 ஓட இருக்க போது, அதுக்கப்புறம் இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா டூயல் பேண்ட் கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க, 6 சேட்டலைட் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து பயோ ட்ராக்கர் கொடுத்துருக்காங்க, PPG பயோமெட்ரிக் சென்சார் கொடுத்துருக்காங்க, அதாவது பிளட் ஆக்சிஜன் ட்ராக் பண்ற மாதிரி, அதுக்கப்புறம் ஹார்ட் ரேட் சென்சார் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் SPO ஸ்ட்ரெஸ், ஸ்லீப், பிரீத்திங், சைக்கிள், அதுக்கப்புறம் ஹெல்த் ரிமைண்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான சென்சார் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அக்லேஷன் சென்சார், கைரோஸ்கோபி சென்சார், ஜாமெட்ரிக் சென்சார், பயோமெட்ரிக் சென்சார் எக்கச்சக்கமா கொடுத்துருக்காங்க. ஃபிட்னஸ்க்காக ஃபியூச்சர்ஸ் பண்ணிருக்காங்க. 177+ ஸ்போர்ட்ஸ் மோட் கொடுத்துருக்காங்க. அது இல்லாம ஸ்மார்ட் ரெகக்னிஷன் மூலமா 25th ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது
அதுக்கப்புறம் 8 ஸ்போர்ட்ஸ் மூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஜெப் கோச் ஆப் மூலமா நீங்க இதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க. ஜெப் ஓஎஸ் மூலமா இதுல இயங்கும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து ஆண்ட்ராய்ட் 7க்கு மேல சப்போர்ட் ஆகும், iOS 14க்கு மேல சப்போர்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்கு. அது மட்டும் இல்லாம வந்து அட்வான்ஸ் மேப் நேவிகேஷன் கொடுத்துருக்காங்க, ஆஃப்லைன் மேப் கொடுத்துருக்காங்க, 10 டைரக்ஷன் எல்லாமே ஆஃப்லைன்ல பண்ணிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உண்மையிலே ஆஃப்லைன்ல தான் யூஸ் ஆகும். ஏன்னு கேட்டீங்கன்னா இது எனக்கு கண்டிப்பா இந்த வாட்ச் கண்டிப்பா ஒருத்தரம் ஆஃப்லைன்ல பாத்தீங்கன்னா ஆஃப்லைன்ல அவுட் ரைடு போனவங்களுக்கு அவுட் சைடு ரைட் பண்றவங்க 26 GB பில்ட் ஸ்டோரேஜ் இன்பில்ட் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. மியூசிக் இது அதிலே வச்சுக்கலாம், லொகேஷன் டேட்டா எல்லாத்துக்கும் அதே இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாடி மெட்டீரியல், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபேமஸ் கிட்டத்தட்ட 700 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 27 days நார்மல் யூசேஜ். அது மட்டும் இல்லாமல் நீங்க 13 days ஹெவி யூசேஜ், 40 days பேட்டரி சேவர் மோட நார்மல் வாட்சா மட்டும் யூஸ் பண்ணா 40 days அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இது என்ன பிரைஸ்க்கு வருதுன்றத அவங்க இன்னும் சொல்ல, இப்போதைக்கு வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. என்ன பிரைஸ்க்கு வரும்ன்றது நான் கரெக்டா சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இது amazfit.comல இருக்கு, அமேசான்ல இருக்கு. இதை நான் உங்களுக்கு கண்டுபிடிச்சு சொல்றேன். கிட்டத்தட்ட வந்து இது வந்து ஆஃபர்ல வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 19,999 ரூபாய்க்கு வந்திருக்கு. இந்த ஆஃபர் பிரைஸ் லிங்க் வேணும்னா நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ கீழே இருக்கும், அதை பார்த்து நீங்க கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணீங்க. நம்ம அடுத்ததா பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி சீரியஸ்ல இருந்து கேலக்ஸி எஃப் சீரியஸ்ல இருந்து ஒரு போன் புதுசா கொண்டு வர போறாங்க. அதை பத்தி ஒரு டீஸ் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அது என்னன்னு கேட்டீங்கன்னா அதோட கிக்பெஞ்ச் ஸ்கோர் கிடைச்சிருக்கு. அதோட கிக்பெஞ்ச் ஸ்கோர் என்னன்னு கேட்டீங்கன்னா பட்ஜெட்ல கொண்டு வர போறாங்க இந்த போனை. அதனால இது என்ன போனா இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா F06. இது வந்து கூடிய சீக்கிரம் லான்ச் ஆக போகுது. அதோட கிக்பெஞ்ச் ஸ்கோர் கிடைச்சிருக்கு. அந்த F06ஓட கிக்பெஞ்ச் ஸ்கோர் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். இது வந்து எனக்கு கிக்பெஞ்ச் ஸ்கோர் கிடைச்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா இது என்ன கிக்பெஞ்ச் ஸ்கோர் கிடைச்சிருக்கீங்க கேட்டீங்கன்னா F06 அல்லது F16 மாதிரி வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து என்ன கிக்பெஞ்ச் ஸ்கோர் கிடைச்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா சாம்சங் F16 அல்லது F06 இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு. இது சாம்சங் F16 F06 பார்த்து சொல்லுங்க. இது சாம்சங்கோட எஃப் சீரிஸ்ல வரக்கூடிய F16 என்ற போனை. இந்த F16 இந்த போன்ல என்ன கிக்பெஞ்ச் ஸ்கோர் கிடைச்சிருக்கு கேட்டீங்கன்னா சிங்கிள் ஸ்கோர்ல 678, மல்டி ஸ்கோர்ல 1902 அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. இதுல வந்து என்ன பிரைஸ்க்கு வரப்போகுது அப்படின்றது தெரிஞ்சுக்க முடியும். இதுல என்ன ஸ்பெக் கொடுத்துருக்காங்க தெரிஞ்சுக்கலாம். MediaTek Dimensity 6300 ஸ்பெக் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல 6.7 இன்ச் கொண்ட ஃபுல் ஹெச்டி பிளஸ் 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்ல சூப்பர் AMOLED டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க. 50 MP மெயின் கேமரா, 5 MP அல்ட்ரா, 2 MP மேக்ரா, 13 MP ஃப்ரண்ட் கேமரா, 25 வாட்ஸ் 25 வாட்ஸ் ஒயிட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து 6000 mAh பேட்டரியோட வரப்போது. இது வந்து 1 UI 6 வரப்போது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த வாட்டி வரப்போது. பிரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இது Dimensity ப்ராசஸர் 6300. இதோட காம்படிட்டர் பார்த்தீங்கன்னா அண்டர் 10K கிட்ட இருந்து ஒரு 11K குள்ள தான் இருக்காங்க. இவங்க என்ன பிரைஸ் வைக்கிறாங்கன்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அடுத்து நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா செப்ரானிக்ஸ் தரப்புல இருந்து ஜெப் போட்ஸ் அப்படின்ற ஓப்பன் ஏர் வயர்லெஸ் இயர்பட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இதோட ஸ்பெக் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். குயிக் ஸ்பெக். இது வந்து ஓப்பன் ஏர் டிசைன்றதுனால காது வந்து கம்ஃபர்ட்டா இருக்கும். அதனால வந்து நீங்க வந்து TWS மாதிரி இது கீழே விழுந்துரும் பிரச்சனை கிடையாது. இங்க இருந்து இது இந்த பக்கம் வந்து லாக் ஆகிக்கும், இப்படி லாக் ஆகிக்கும், கவர் பண்ணிக்கும் இந்த வழியா. அதனால வந்து உங்களுக்கு கீழே விழாது. அது மட்டும் இல்லாம நியோ டைனமிக் டிரைவர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம Bluetooth 5.4 வருது. குவாட் மைக் ENC கொடுத்துருக்காங்க. அப் டு 40 hours ப்ளேபேக் டைம் கிடைக்கும். நீங்க 10 minutes சார்ஜ் பண்ணா 90 minutes வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். டைப் சி சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஃபிளாஷ் கனெக்ட் கொடுத்துருக்காங்க. டூவல் பேரிங் கொடுத்துருக்காங்க. வாய்ஸ் அசிஸ்டன்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஃபிளாஷ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதோட பிரைஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா 1699 ரூபா ஆஃபர் பிரைஸா கொடுத்துருக்காங்க. இன்ட்ரோடியூஸ் பிரைஸா. இதோட ஆஃபர் லிங்க் இந்த வீடியோ கீழே இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல இருக்கும். 1 year வாரண்டியோட கொடுக்குறாங்க. அடுத்த பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா ஓலோ தரப்புல இருந்து ஒரு 2 பைக் லான்ச் பண்ணிருக்காங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஓலா ரோட்ஸ்டர் எக்ஸ், ஓலா ரோட்ஸ்டர் எக்ஸ் பிளஸ்ன்ற மாதிரி 2 பைக் லான்ச் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ரோட்ஸ்டர் எக்ஸ்ன்ற வேரியன்ட்ல என்ன கொடுத்துருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கலாம். ரோட்ஸ்டர் எக்ஸ்ன்ற வேரியன்ட்ல 4.3 இன்ச் கலர் LCD ஸ்கிரீன் கொடுத்துருக்காங்க. அது மூலமா நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், ரிசல்ட் மூலம் அதில் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம இதுல என்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா பீக் பவரா 7 kW வரைக்கும் இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து டாப் ஸ்பீடா 118 அதாவது 118 km வரைக்கும் போகும். அது மட்டும் இல்லாம 0 to 40 km ஸ்பீட 3.1 செகண்ட்ல ஏறிடும். அது மட்டும் இல்லாம ஒன் டைம் ஃபுல் சார்ஜிங் பண்ணா 250
2 கிலோமீட்டர் வரைக்கும் போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல வந்து மல்டிபிள் வேரியன்ட் இருக்கு. 2.5 கிலோவாட், அதுக்கப்புறம் 3.5 கிலோவாட், 4.5 கிலோவாட்ன்ற மாதிரி மல்டிபிள் வேரியன்ட் இருக்கு. அதோட பிரைஸ் நான் அப்புறம் சொல்றேன். அதுக்கப்புறம் ஓலா ரோட்ஸ்டர் எக்ஸ்பிரஸ் பத்தி தெரிஞ்சிடலாம். அதுல பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா 11 கிலோவாட் பீக் பவர் இருக்கும். அது மட்டும் இல்லாம டாப் ஸ்பீடா 125 கிலோமீட்டர் வரைக்கும் போலாம். இது வந்து 0 to 40 கிலோமீட்டர் ஸ்பீட 2.7 செகண்ட்ஸ் ஏற்றிடும். இதுல வந்து ஒன் டைம் சார்ஜ் பண்ணீங்கன்னா 501 கிலோமீட்டர் வரைக்கும் போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இதோட பிரைஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இதுல வந்து ஓலா ரோட்ஸ்டர் எக்ஸ பொறுத்த வரைக்கும் 2.5K கிலோவாட் மாடல் 74,999 ரூபாயும், அதோட அப்கிரேடான 3.5 கிலோவாட் மாடல் 84,999 ரூபாயும், அதோட அப்கிரேடான 4.5 கிலோவாட் மாடல். இந்த 4.2.5 சொல்றேன், அதோட பேட்டரியோட கெப்பாசிட்டி மட்டும் தான் மாறும், வேற எல்லா ஸ்பெக்கும் ஒண்ணுதான். ஹையர் மாடலான 94,999 ரூபாயும். அதே மாதிரி ஓலா ரோட்ஸ்டர் எக்ஸ்பிரஸ் பொறுத்த வரைக்கும் 4.5 கிலோவாட்டா பேஸ் மாடலை வச்சு 1,04,999 ரூபாயும். அதுக்கப்புறம் 9.1 கிலோவாட் மாடல், அதோட ஹையர் வேரியன்ட் 1,54,999 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா நியூபியா தரப்புல இருந்து V70 மேக்ஸ்ன்ற ஒரு போன் வரப்போகுது. அந்த V70 மேக்ஸ்ல என்ன வரப்போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். V70 பொறுத்த வரைக்கும் நியூபியாவை பொறுத்த வரைக்கும் 6.9 இன்ச் கூட LCD ஸ்கிரீன் HD பிளஸ் ரெசல்யூஷன் கொடுக்க போறாங்க. அப் டு 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வரப்போகுது. அது மட்டும் இல்லாம இது யூனிசாக்டோட T606 ஓட போகுது, 4G சிப்செட்டோட. அது மட்டும் இல்லாம வந்து இது என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா இது ஃபிளாக்ஷிப் லெவல் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் மிட் ரேஞ்சில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால வந்து இது இந்த ப்ராசஸர்ல ஒர்க் ஆக மாட்டேறது நம்ம யோசிச்சு தான். அது மட்டும் இல்லாம வந்து 4GB RAM 128GB வேரியன்ட் கொடுத்திருக்காங்க. இதுக்கு முந்தின இதுல இப்போ வந்து இதுல 6GB RAM 128GB வேரியன்ட்டா கொடுத்திருக்காங்க, அப்கிரேட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து நீங்க வந்து 256GB வேரியன்ட் ஒன்னு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த V70 மேக்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன கேமரா இருக்குன்னா 50MP மெயின் கேமரா, 2MP அக்ஸலரேஷன் லென்ஸ் கொடுத்துருக்காங்க, 8MP செல்ஃபி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இது வந்து 22.5 வாட்ஸ் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து இது வந்து எவ்வளவு பிரைஸ் வருதுன்னு கேட்டீங்கன்னா $91 அல்லது இந்திய மதிப்பில் கன்வெர்ட் பண்ணும்போது ஒரு 8000 கிட்ட வருது. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா இன்னைக்கு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கேட்டீங்கன்னா ஃபைனல் லெனோவோ தரப்புல இருந்து ThinkPad X9 Aura அப்படின்ற ஒரு லேப்டாப் கொண்டு வந்திருக்காங்க. இதுல என்ன இருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம். இந்த ThinkPad 9 Aura ஃபீச்சர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா 14 இன்ச் வேரியன்ட் கொண்டு வந்திருக்காங்க. 14 இன்ச்சுக்கு வேரியன்ட்ல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா அதே போலதான் அதே ஸ்பெக் தான் 15.3 இன்ச்சும் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து ஸ்கிரீன் சைஸ் தான் பெருசா மாறும். ரெண்டுத்துலயும் சேம் ஸ்பெக் தான் வரும்போது 2.8K OLED ஸ்கிரீனோட வந்திருக்கு அப்படின்றது தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து வேற என்ன கொடுத்திருக்காங்க கேட்டீங்கன்னா இன்டெல் லூனார் லேக் கோர் அல்ட்ரா கொடுத்திருக்காங்க. 200V ஃபோக்கஸ் எஃபிஷியன்ட் ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஹை எண்ட் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லிருக்காங்க. ரேமை பொறுத்த வரைக்கும் 16GB RAM ஆர் 32GB எந்த வேரியன்ட் வேணுமோ வாங்கிக்கலாம். ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து 2TB போட்டுக்கலாம் நார்மலா. அதுக்கப்புறம் வந்து நீங்க SSD மூலமாக அப்கிரேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா இதுல வேற என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா இன்ஜின் ஹப் அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. 2 Thunderbolt 4 போர்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. HDMI கொடுத்திருக்காங்க. 3.5mm ஆடியோ ஜாக் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இதுல வந்து என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா 15.3 இன்ச் மாடல்ல மட்டும் LTE இருக்கு. அதுக்கப்புறம் வந்து 5G கனெக்டிவிட்டி இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து என்ன பேட்டரி கெபாசிட்டி கொடுத்துருக்கீங்க 15.3 மாடல்ல 80 வாட்ஸ் பேட்டரி கொடுத்துருக்காங்க. 14 இன்ச் மாடல்ல 55 வாட் கெபாசிட்டி கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்துலயும் வந்து 8MP வெப்கேம் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஸ்பீக்கர் வந்து X9 கொடுத்துருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுங்க. ஸ்மாலர் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாம இதுதான் இது என்ன பிரைஸ்க்கு வருது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இதோட பிரைஸை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து அதாவது 14 இன்ச் மாடலை பொறுத்த வரைக்கும் என்ன வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா $1,349. அது இந்திய மதிப்பில் கன்வெர்ட் பண்ண கிட்டத்தட்ட 1,17,000 சொச்சம் வருது. அதுவே வந்து அதோட ஹையர் மாடலான 1,239 அதாவது 15 இன்ச் மாடலை பார்த்தீங்கன்னா இது வந்து எவ்வளவு வருதுன்னு கேட்டீங்கன்னா 1,25,000 கிட்ட வருது அப்படின்றது தெரிஞ்சுங்க. 2 மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க. 2 மாடல் யாராவது பர்ச்சேஸ் பண்ற ஐடியா இருந்தா இப்போ யூஎஸ்ல அவைலபிளா இருக்கு. கூடிய சீக்கிரம் இந்தியாவுக்கு வரும்போது பிரைஸ் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்தியாவுக்கு வந்து அப்டேட் பண்றேன். இதுதான் இன்னைக்கு டெக் இன்ஃபர்மேஷன். இதை பத்தி உங்களுக்கு கருத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங் டெக் இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போ ஃபாலோ பண்ணி வச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்றீங்கன்னு கேட்டீங்கன்னா நான் நம்ம சேனல்ல சொல்ற ப்ராடக்ட்டோட ஆஃபர்ஸ் லிங்க்ஸ் தான் நம்ம வாட்ஸ்அப்ல எக்ஸ்க்ளூசிவ் வரும். அதெல்லாம் அங்கே கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு எல்லா இந்த ஆஃபர்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லா ஆஃபர்ஸையும் அங்கே ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். Thanks for watching.